கேட்டு இப்போ மச்சி சொன்னால் போர் அடிக்குது மச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ ஐசியூவில் சும்மா அப்படியே என்னது அப்படி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தெரியுது. கேட்டால் ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டீஃபன். நான் காரணம்லாம் சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன். பிரியாம்மா அவர் ஐசிசி இருந்து பேசுகிறம்மா அப்படின்னு சொல்லி ஐசியூவில் இருக்காராமா. அத்தையை அனுப்பி விடுங்கள் ஐசியூக்கு. பிரியாம்மா ரெடி தான், நாங்கள் மட்டும் லைவ் வரணும் கூப்பிடுறது, போனால் விடுவதில்லை. வேறு என்ன செய்வது? நீங்களும் கம்பெனி கொடுக்கலனா நான் என்ன செய்வேன்? லைவை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும். எல்லாரும் வந்த வாக்கிலே ஓடி சென்று விட்டார்கள். சரி, நான் ஐசிக்கு போயிட்டு பேசுகிறேன் சசி. பாட்டு ரொம்ப 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 சூப்பர் மேடம். பாட்டை கேட்டு மெய் மறந்துட்டேன். அங்கே க்ரையிங் போஸ்ட்டு போட்டுட்டு இப்போ மெய் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க. ஓகே சூப்பர் ஹரி ப்ரோ. வீட்டில் இருக்காங்க ஹரி ப்ரோ சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கே போய் பார்க்கலான்றியா பிரியாம்மா? ஓகே சசி என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே ஹரி சொல்லியிருக்காங்க. லைவில் மட்டும் பேசணுமா இல்லை இன்ஸ்டாவில் கால் பண்ணி பேசணுமா? சொல்லு பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாவா? இன்ஸ்டாலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நோ இன்ஸ்டா. இன்ஸ்டா வந்து மை ஹஸ்பண்ட் ஆல்சோ யூஸிங். பிரியாம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க சசி. இன்ஸ்டா ஒன்லி போஸ்ட் போடுறதுக்கு தான் நான் போவேன், மற்றதெல்லாம் அவர் தான் பார்த்துப்பார். பிரியாம்மா சாப்பிட்டீங்களா கேட்டிருக்காங்க சக்தி. வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சி, வலியும் தானே மாறி போச்சு. தர்மம் கிடைக்குது ஜெயிலே, அதர்மம் சிரிக்குது வெளியிலே. கரெக்டாக சொன்னீங்க. தர்மம் செத்து போயிடுத்து சக்தி ப்ரோ. சாப்பிட்டேன் சசி அண்ணா. நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்டிருக்காங்க பிரியாம்மா. ஐசூல இருக்கேன்னு எப்படி சசிக்கு கன்வே பண்ணுறது? ஷேன்ஸ் சசி இங்கே தானே இருக்காங்க, ஐசியூவில் இருக்காராமா. எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்கள்? ஷேன்ஸ் என் ஃப்ரெண்டுக்காக புது செங்கலும் வாங்கி வச்சிருக்கேன். ஏன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வீடு கட்ட தெரியாதா, இல்லை வீடு செங்கல் தான் வாங்க தெரியாதா? என்ன சசி புதுசாக நீங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க. இல்லைம்மா, இனிமேட்டு தான் சாப்பிடணும். சசி பிஸி. பிரியாம்மா பிஸியோ பிஸி. எப்போவுமே பண்ணுவேன்ல, அப்படியே பண்ணிட்டு மச்சி ஷேன்ஸ் லைவில். அட பாவி, ஏன் அது என்னோட தலையில் போடு சசி, அப்போ தான் ஐசிக்கு போக முடியும். அப்படியே அதை தலையில் போடுவீங்களாப்பா? உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் தேவையில்லை, அது ஹரிக்கு தான் தேவை. ஓகே, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் ஹரி ப்ரோ, இன்ஸ்டா அப்பா யூஸ் பண்ண அப்பா யூஸ் பண்ண வேணான்னு சொல்லுறாரு ஹரி ப்ரோ. என்ன பண்ணுறது, போர் அடிக்குது ஹரி ப்ரோ சொல்லியிருக்காங்க. நானும் பிரியம்மா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிட்டு. இன்ஸ்டா செத்து போய் கிடக்கு. இல்லை இன்ஸ்டா இல்லை பிரியம்மா, அந்த கேள்விக்கு பதில் ஏன்? ஆமாம், இன்ஸ்டா லைக் கூட போடவே இல்லை பிரியாம்மா. நீ நோ வீடியோ வாட்சிங், ஏதோ பிஸியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த கேள்விக்கு பதில் என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் சான்ஸ். ஓ அப்படியா? கார்த்திக் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து சரியில்லை மனசு. சரி, மனசு சரியில்லாததுக்கெலாம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா? என்ன கொடுப்பாங்க? ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்களா, ஊசி போடுவாங்களா, இல்லை ஆப்ரேஷன் எதாவது பண்ணிவிடுவாங்களா? மச்சி நீ விருப்பப்பட்டா உடனே செஞ்சிடுறேன். ஆனால் என் ஆசைக்காக 2 செங்கல் உடைப்பேன் சரியா? ஒரு ஹரி ஒரு செங்கல் இல்லை 2 செங்கல். ஆமாம் ஸ்டீஃபன் சொல்லியிருக்காங்க. வராமல் இருப்பான், ஃபுல் லைவில் வந்துட்டா கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. வராமல் இருப்பேன், வந்துட்டா. ரமேஷ் ப்ரோ நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்க, அதனால தான் நான் நீங்கன்னு போட்டு வந்தேன் ஷார்ட்டாக. நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க ரமேஷ் ப்ரோ. என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமியும், அப்புறம் மனசு சரியாக போகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யார்? அக்கா கொஞ்சம் ஹெட் பெயின் இருந்துச்சுக்கா, அதான் ஷார்ட்ஸ் வீடியோ வாட்ச் பண்ணலடா. ஓகே பிரியாம்மா பரவாயில்ல, நீ தான் சொன்னல ஹெட் டேக் இருந்துச்சுன்னு. நானும் சும்மா கலாச்சேன். இல்லை ஷேன்ஸ் ஒரு ஸ்பெஷல் மருந்து இருக்குது, அது போட்டால் ஷேன்ஸ். ஹலோ